கல்யாண பேச்சு வரப்பெல்லாம் என் பையன் எனக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு எவ்வளவு பெருமையா சொல்லுவா. நீ அத்தனை சத்தியம் பண்ணி கொடுத்த, அதை மீறி ஏன்டா அந்த காரியத்தை செஞ்ச? எங்களுக்கு அப்புறம் நீதான் இந்த குடும்பத்துக்கு எல்லாம்னு அவ நம்புனா. உன் மேலதான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தா. நீ நாடகம் போட்டு அவன் நம்பிக்கையை கொண்டுட்ட. நம்ம யார பெருசா நம்புறோமோ அவங்களே நம்ம முதுகுல குத்துறது எவ்வளவு பெரிய வழி தெரியுமாடா? அதை தாங்க முடியாம தான் அவ வீட்டை விட்டு போயிட்டா. அப்பா, அண்ணன் செஞ்சது நியாயமானது இல்லப்பா. ஆனா அண்ணன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஷயம் தெரிஞ்சதும் அம்மாக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்ம இப்ப சொல்லிக்கலாம். ஆனா ஏதாச்சும் ஆயிருந்தா ஏண்டா இத சொன்னேன்னு அப்பயும் நம்ம அண்ணனை தானே பத்திட்டு இருப்போம். மாமா, சுதா சொல்றது சரிதான். அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு தடுமாற்றமும் குழப்பமும் கண்டிப்பா வரும். அண்ணா, நாடகம் போட்டு ஏமாத்திட்ட, எங்களை முட்டாளாக்கிட்டேன்னு நாம அருண் மேல கோவப்படுறோம். ஆனா எல்லாத்தையும் மறைக்கிறோமேன்ற குற்ற உணர்ச்சியில அருண் எப்படி தவிச்சிருப்பான்னு நம்ம யாருக்குமே தெரியாதண்ணா. அம்மா விஷயத்துல அண்ணன் எந்தவித ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலப்பா. அதனாலதான் பல தடவை நடந்ததை சொல்லலான்னு வந்தும் முடியாம நின்னு இருக்காரு. அம்மாவோட நல்லதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்தது கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் முடிவு எடுத்துருச்சுப்பா. ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணது சொல்லாம அவதான் என் மருமகன்னு அம்மாவே சொல்ல வைக்கணும். அம்மாவே அந்த முடிவு எடுக்க வச்சுட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு அண்ணன் நினைச்சிருக்கு. அம்மாவை காரணம் காட்டிதான் ரஞ்சிதாவையும் பேச விடாம பண்ணிருக்காரு. அண்ணனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் அவ எதுவுமே சொல்லாம இருந்திருப்பா. ஏய், நிறுத்துடி. அண்ணனுக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ற. நீ என்ன காரணம் சொன்னாலும் அவங்க செஞ்சது தப்பு, துரோகம். வித்யா, அவங்க சுயநலத்துக்கு சந்தோஷத்துக்காகவும் நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதுக்கு மேலே நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேசினா என்ன பண்ணுவ? பேசினா வாயை திறந்தா பல்ல உடைச்சிருவேன். பேசு பாப்பா. ஓட பேசாம இருங்க. பொறுமையா இரு. வயசுலதான் பெரியவ, ஆனா சுயநலத்தோட மொத்த உருவமே நீதான். சொல்லிட்டே இருக்க, ஓட பேசுற. என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி பேசுற பாத்தீங்களா அத்தை? நான் கரெக்டா தான் பேசுறேன். உண்மையை உன்னாலதான் ஏத்துக்கவே முடியல. யார் தலை போனாலும் சரி, உனக்கு அந்த வேலை கிடைக்கணும். அதனாலதானே கல்பனா கண்ணனை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ண. அங்க ஆரம்பிச்சதுதான் எல்லா பிரச்சனையும். ஹேய், அந்த பிளான சொன்னது பாலா சார் தான். ரெண்டு குடும்பமும் இதுக்கு மேல அடிச்சுக்க வேணான்னு நானும் இதுக்கு சம்மதிச்சேன். என் வேலைக்காக ஒண்ணும் இல்ல. சரி, என் வேலைக்காகவே என்ன பிரஷர் கொடுத்தேன்னு வச்சுப்போம். இவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இது சரியா வராதுன்னு அடிச்சு பேச தெரியாது. எதுக்கு கல்பனா வீட்டுக்கு கல்யாணத்தை பத்தி பேச போனோம்? அண்ணன் ஒன்னும் கல்யாணத்தை பத்தி பேச போல, இந்த கல்யாணம் வேணான்னு தான் சொல்ல போனாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க கல்யாண விஷயமும் உனக்கு தெரியும், அப்படிதானே? ஹேய், சொல்லடி. ஆமா, தெரியும். கேட்டீங்களாப்பா? எல்லாம் தெரிஞ்சும் இவ்வளவு நம்மள ஏமாத்தி இருக்காப்பா. மூணு பேருமே கூட்டு கலவணிங்கப்பா. அவன் செஞ்ச துரோகத்துக்கு இவ்வளவு உடந்தையா இருந்திருக்காப்பா. அக்கா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. ரஞ்சிதா தாலிய பார்த்த அன்னைக்குதான் எனக்கும் இதெல்லாம் தெரியும். அண்ணன் உண்மையை மறைக்கிறதுல நியாயம் இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு சப்போர்ட் பண்ண. ஆனா நீ இந்த வேலைக்காக பச்சோந்தி மாதிரி மாறிட்ட. அதான் அசிங்கமா இருக்கு.
உனக்கும் கல்பனாக்கும் ஆரம்பத்துல இருந்து 7ஆம் பொருத்தம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ கல்பனா கல்பனான்னு ஓவரா உருகுற. அவளுக்கு அண்ணனை கட்டி வைக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்க. உன் வேலைக்கு போட்டியா வந்துடக்கூடாது. அதுக்குதானே இதெல்லாம் பண்ற. அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி அவங்க மனசு கலைச்சு வச்சிருக்க. கல்பனா வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க வச்சிருக்க. அதை காப்பாத்த முடியாத உறுத்தல்ல தான் அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும்தான். நிறுத்துறீங்களா? அக்காவை காணோன்னு மாமாவே வேதனையில இருக்காரு. அவருக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்கீங்களே. நீங்களா பொண்ணுங்களா? வித்யா பேசா போய் வேலையை பாரு. போ சுதா பேசா உட்காரு. மாமா இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா ஆளாளுக்கு உங்களை டென்ஷன் தான் படுத்துவாங்க. பேசாம உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம். என் வேதா திரும்பி வந்தா போதும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்ப வரைக்கும் அவளை பத்தி எதுவுமே தெரியல. நேரம் போக போக பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அண்ணா அன்னைக்கு எதுவும் ஆயிருக்காதண்ணா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அருண் தானே பேசுறது? ஆமா சார், சொல்லுங்க சார். அம்மா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? அதை பத்தி சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். சார், அம்மா கண்டுபிடிச்சிங்களா? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அவசரப்படாதீங்க அருண். இதை சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. கோட்டூர்புரம் பிரிட்ஜு கிட்ட இன்னைக்கு ஈவினிங் ஒரு லேடியோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கும் உங்க அம்மாவோட போட்டோ அனுப்பியிருந்தேன். அந்த பாடியோட முகமும் உடல் அமைப்பும் போட்டோவில் இருக்கிற இமேஜுக்கு ஒத்து போறதா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. சார் இல்ல சார், இருக்காது இருக்காது. அது கண்டிப்பா எங்க அம்மாவும் இருக்காது சார். அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது சார். இதை பாருங்க அருண், பதட்டப்படாதீங்க. நாங்களும் உங்க அம்மாவா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க ஜிஹெச்ல இருக்கிற மார்ச்சுவரிக்கு உடனே வர முடியுமா? சார் இல்ல சார், அது எங்க அம்மா இல்லங்கிறப்போ நான் எதுக்கு சார் வரணும்? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அருண். ஆனா இதை எமோஷனலா டீல் பண்ணாம கொஞ்சம் பிராக்டிகலா யோசிங்க. நீங்க வந்து இல்லைன்னு சொன்னாதான் ஃபர்தரா இதை என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிக்க முடியும். உடனே கிளம்பி ஜிஹெச்சுக்கு வாங்க. சரிங்க சார், நான் வரேன். வச்சிருக்கேன். ஏய் யார் பேசுனா? இன்ஸ்பெக்டரா? என்னடா சொன்னாரு? அண்ணா என்னன்னு சொல்றாங்க? என்னடா சொல்லு. மாமா கேக்குறாங்களே, என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல மாமா. சொல்லுடா. இல்ல மாமா, ஒரு லேடியோட டெட் பாடி கிடைச்சிருக்கா. அது அம்மாவா இருக்குமோன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல இல்லப்பா, பதறாதீங்கப்பா. கண்டிப்பா இருக்காது. ஏய் சுந்தர், அது வேதவா இருக்காதா? இருக்காது மாமா. எனக்கு தெரியும். இருக்காதுப்பா. என் வேதை நீ ஏமாத்த மாட்டா. அவ திரும்பி வருவா. கண்டிப்பா திரும்பி வருவா. திரும்பி வந்துருவாங்க. நானும் அதான்ப்பா சொன்னேன். இருக்காதுப்பா, கண்டிப்பா அம்மா இருக்காதுப்பா. நானும் அதான்ப்பா சொன்னேன். ஆனா நம்ம இல்லைன்னு சொல்றதுக்காவது நம்ம மார்ச்சரிக்கு போகணும்பா. அப்ப நானும் வரேன்டா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அங்கெல்லாம் எதுக்குப்பா? நானும் மாமா மட்டும் போயிட்டு வரோம். நீங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீங்க வர்ற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நானும் வரேன்ப்பா. வாங்க போலாம். எல்லாருமே போலாம். ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சுதா. நீங்க யாரும் வர வேண்டாம். நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க. ஏங்க இங்க இருந்தா இவங்க திரும்பவும் சண்டை போடுவாங்க. வித்யா மட்டும் கூட்டிட்டு போங்க. மாமா வாங்க வாங்க மாமா. அருண், உள்ள இருக்கிறது வேதாவா இருக்காதுலடா? இல்லப்பா, கண்டிப்பா இருக்காதுப்பா. கண்டிப்பா இருக்காது. இல்லப்பா, நம்ம இல்லன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். கண்டிப்பா அம்மாலாம் இருக்காது. அப்பா நீ கொஞ்சம் தைரியமா இருக்குப்பா. மாமா அம்மா அம்மா வேதாவா இருக்காது. சார் உள்ள வரலாம் சார். இங்க வேதாவா இருக்காதுடா. வாங்க வாங்க. ஐயோ, இத பாருங்க சார், உள்ள டெட் பாடி நிறைய இருக்கும். பார்த்தா பயப்படுவீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அடையாளம் காட்டுங்க. அடையாளம் காட்ட யார் சார் வர போறீங்க? டேய் அருண், நான் போலடா. ஏதோ தைரியத்துல நான் இங்க வந்துட்டேன்.
அது வேதாவா இருக்கா நான் நம்புறேன்டா. என் நம்பிக்கை பொய்யாயிருச்சுன்னா நான் தாங்க மாட்டேன். நீ போடா. இல்லப்பா இல்லப்பா நான் போக மாட்டேன்ப்பா. என்னால பார்க்க முடியாதுப்பா. நான் போக மாட்டேன்ப்பா. மாமா நீங்க போயிட்டு வாங்க மாமா ப்ளீஸ். அப்பா நான் பாக்குறேன். சரி வாங்க. நீ போய் பார்த்துட்டோட. யோ அந்த டெட் பாடி எங்கேயா இருக்கு? சார் அங்கே ஒன்று இருக்குது சார், பக்கத்தில் ஒன்று இருக்குது. போய் காட்டு. சரிங்க சார். போங்க போய் பாருங்க. போங்க வந்து பாருங்க. மாமா இது அக்கா இல்ல மாமா, அக்கா இல்ல. ஐயோ அம்மா. அருண் அது அம்மா இல்லையாப்பா. அம்மா இல்லையா எனக்கு தெரியும்டா. யோ அடுத்ததை காட்டு. ஓகே சார். போங்க. மாமா மாமா இது அக்கா இல்ல மாமா, அக்கா இல்ல. சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல சார் இது 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 எங்க அக்கா இல்ல. இல்ல சார். யோ வேற எந்த பாடியா? சார் அங்கே ஒன்று இருக்குது சார். காட்டு. ஓகே சார் வாங்க. வாங்க. சார் இது உங்க அக்கா தானே, நல்லா பார்த்து சொல்லுங்க. வேதா தைரியமாயிடுடா அருண். இருக்க கூடாது. இது எங்க அக்கா இல்ல சார். அப்பா அம்மா இல்லையா? வித்யா அம்மா இல்லையா? இது எங்க அக்கா இல்ல மாமா. யாரு இது அக்கா இல்லடா மாமா. அது அக்கா இல்ல, அக்கா இல்ல. எனக்கு தெரியும்டா. அம்மா இல்ல. அம்மா இல்ல. அக்கா இல்ல சொன்னல. நான் தான் சொன்னேன்லடா என் வேதா இல்லைன்னு. வாங்க வாங்க போலாம் வாங்க. அக்கா அக்கா மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னீங்களே. தேங்க்ஸ் ரஞ்சிதா. உட்காரு. அண்ணே மாமா அண்ணே தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க மாத்திரை போடுங்க. ஏமா உட்கார வேண்டியதானே? ரஞ்சிதா உட்காரு. டேய் உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? எதுக்கு திரும்ப திரும்ப வந்து எங்க முன்னாடியே நின்னுட்டு இருக்க? எங்க அம்மா இல்லாம நாங்களாம் எப்படி துடிக்கிறோன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? ஏ வித்யா, நான் தான் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். என்னால முடியல அத்தை. இவ்வளவு பார்த்தாலே கழுத்து நடிச்சு கொல்லணும் போல தோணுது. ஏய் வித்யா, எல்லாருமே மனசு நொந்து போய் இருக்கோம். நீ புதுசா ஒரு சண்டை வேற ஆரம்பிக்காத. எல்லாருக்கும் நான் கத்தர் தான் தெரியுது தவிர அதுக்கு பின்னால இருக்க நியாயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவளால நம்ம வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சு நீங்களே பாத்தீங்களா மாமா? அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டுற அருண் இன்னைக்கு அவங்களே எதிர்த்து பேசுறான். அவங்க முடிவையே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றான். அந்த வேதனையை தாங்க முடியாம தான் அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க காணாம போனதுக்கு காரணமே இவதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோச்சரியில என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? போலீஸுக்கு கிடைச்ச டெட் பாடி
அம்மாவா இருக்க கூடாதுன்னு மனசு எப்படி துடிச்சுச்சு. அம்மா இல்லைன்னு தெரியற வரைக்கும் நம்ம உயிரே நம்ம கிட்ட இல்லையே மாமா. நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது இவ தானே. இவளை ஏன் இன்னும் நம்ம வீட்டுல வச்சிருக்கணும்? அக்கா வேற என்ன பண்ணணும்ன்ற? அம்மா வீட்டை விட்டு போக காரணமான இவ இனிமே நம்ம வீட்லயே இருக்க கூடாது. இப்பவே இவளை விரட்டி அடிக்கணும். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இவளுக்கே உறுத்தி இருக்கணும். நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இவளே கிளம்பி போயிருக்கணும். வேற யாரா இருந்தாலும் அததான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த கேடு கெட்டவளுக்கு தான் அந்த புத்தியே வரலையே. ஏய், கல்பனா தான் என் மருமக உன்னை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்களே. உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் உன்னால எப்படி இங்க இருக்க முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையா? நீ வேணா சொர்ணக்கிட்டு போய் இங்கே இருக்கலாம். ஆனா இதுக்கு மேலே உன்னை இங்க விட்டு வைக்க நான் தயாரா இல்ல. இப்பவே உன் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி தெருவுல வீச போற. அதுக்கப்புறமா நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போடா. நில்லு. ரஞ்சித் அவ வீட்டை விட்டு போ சொல்ற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. ஏன் இல்ல? ஏன்னா நீ மட்டும் இந்த வீட்ல இல்ல, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், பெரியவங்களும் இருக்காங்க. இப்படி எங்க எல்லாரையும் மீறி நீ மட்டும் எந்த முடிவும் பண்ண முடியாது. அது ஏத்துக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. ஏய், ஏன் முடிவுல தாண்டி எல்லாருமே இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், இவங்கள சொல்லல. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்பவே நிரூபிச்சு காட்டவா? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. ரஞ்சிதா இனிமே இந்த வீட்ல இருக்கணுமாப்பா? அப்பா ஏன்பா அமைதியா இருக்கீங்க? உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ரஞ்சிதா தான். அவ வெளியில போறதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. அப்பா ஏய் நிறுத்து. அப்பா அவர் முடிவை சொல்லிட்டாரு, சும்மா அவரை குழப்பிட்டு இருக்காத. மாமா நீங்க என்ன மாமா சொல்றீங்க? அதான் மாமா சொல்லிட்டாருல்ல, அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாமா நீங்களுமா? அத்தையும் இதே பதில் தான் சொல்லுவாங்க. உன்னை தவிர நாங்க எல்லாருமே இவ வீட்டை விட்டு வெளில போகணும்னு தான் நினைக்கிறோம். உன் ஒருத்திக்காகலாம் இவளை விட்டு வைக்க முடியாது. இவ இப்பவே இங்க இருந்து போய் ஆகணும். வித்யா, ரஞ்சிதா எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா. இவ இங்க இருக்கணுமா வேணாமாங்கிறத அம்மா தான் வந்து முடிவு பண்ணணும். அது வரைக்கும் யாருமே இதை பத்தி பேசக்கூடாது. ரஞ்சிதாவையும் தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்க கூடாது. மீறி யாராவது வாயை திறந்தீங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். என் பேச்ச கூட மதிக்க மாட்டியாடா? இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அம்மாவோட முடிவு என்னன்றது தெரியாம நாம இந்த விஷயத்துல எதுவுமே செய்ய வேணாம்னு தான் சொல்றேன். அவங்க முடிவை தான் முன்னாடி சொல்லிட்டாங்களே. நான் உண்மையை மறைச்சங்கிற கோவத்தினால தான் அம்மா அப்படி பேசினாங்க. அதனால தான் வீட்டை விட்டும் போயிருக்காங்க. அம்மா நிதானமா உட்காந்து யோசிச்சு பார்த்தா ரஞ்சிதா எவ்வளவு நல்லவன்றது அவங்களுக்கு புரியும். கோபம் குறைஞ்சு அம்மா கண்டிப்பா வீட்டுக்கு வருவாங்க. ரஞ்சிதாவையும் எங்களுக்கு நடந்த கல்யாணத்தையும் கண்டிப்பா அம்மா ஏத்துப்பாங்க. இவதான் அந்த வீட்டு மருமகன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் உன் கற்பனைடா. அது கற்பனையா உண்மையான்னு அம்மா வந்து சொல்லட்டும். ஒருவேளை அம்மா இவளை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீ இவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? அது அம்மா வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் யாரும் இதை பத்தி பேச வேணாம். ரஞ்சிதா நீ ரூமுக்கு போ. மாமா இதெல்லாம் நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உள்ள போங்க போங்க மாமா. கல்பனா
அருண் பேசினதை நினைச்சு நீ கவலைப்படாத. அவ ஏதோ உளறிட்டு போறான். அம்மா நிச்சயமா ரஞ்சிதாவை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவ வெளியே போக தான் போறா. நீ தைரியமா இரு கல்பனா. எங்க அம்மா மாதிரி ஏதோ ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு ஃபோன் வந்துச்சு சார். நானும் அதை பார்க்க போறேன்னு சொன்னான். நானும் அது அவங்க அம்மாவா இருக்கும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடைசியில் அவங்க அம்மா இல்லையாடா. டேய், அந்த அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்க சாவறதுல நீ ஏன்டா இவ்வளோ குறியா இருக்க? ஏய், உனக்கு புரியலையாடா? அந்த அம்மா செத்துட்டாங்கன்னா அதை வச்சு சூப்பரா ஒரு கேம் பிளே பண்ணலாம்டா. மருமகளா ஏத்துக்காதனால தான் ரஞ்சிதா அந்த அம்மா மேல கோவமா இருந்தா. அந்த கோவத்துல தான் அவங்கள கொன்னுட்டான்னு அவன் மேல ஈஸியா பழிய போட்டுடலாம்டா. அவளை அப்படியே கார்னர் பண்ணிட்டா அவ கண்டிப்பா என் கால தாண்டா வந்து விழணும். டேய், கொலைப்பொலி விழுந்துட்டா அவ ஜெயிலுக்கு தான்டா போவா. உன் கண்ட்ரோலுக்கு எப்படா வருவா? அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு தெரிஞ்சிட்டா போதும்டா. ரஞ்சிதா தான் அவங்கள கொன்னான்னு நாமளே ஆதாரத்தையும் சாட்சியும் ஈஸியா ரெடி பண்ணிடலாம்டா. அவ ஜெயிலுக்கு போக தயாராயிட்டானா அதை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஒருவேளை என் விருப்பத்துக்கு ஏத்துக்கிட்டானா அது நம்ம உருவாக்கின சாட்சி தானே, அது ஈஸியா கழிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஜெயிலா நானான்னு அவ தாண்டா டிசைட் பண்ணு. ஓகே மச்சான், பிளான்லாம் பக்காவா தான் இருக்கு. அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சாதானே இதை ப்ரொசீட் பண்ண முடியும். அதை தாண்டா முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாலாஜி கிட்டையும் சொல்லியிருக்கேன். போலீஸோட மூமெண்ட்ஸ் என்னன்னு விசாரிக்கணும். வித்யா கிட்டையும் அப்பப்போ ஸ்டேட்டஸ் கேட்கணும். அவங்க இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். நம்ம பிளான் நான் நினச்ச மாதிரியே பக்காவா முடிஞ்சிடும்.